நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த மூவி தான் வலிமை. ஒரு வழியாக இந்த படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வலிமை இந்த படத்தை வினோத் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம தல அஜித், ஹியூமோ குரோஷி, அதுக்கப்புறம் கார்த்திகேயா இந்த படத்தில் லீலாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம சாத்தான் ஸ்லீவோட ஒரு ரியல் ஸ்டோரியாக தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க. நம்ம கார்த்திகேயாவோட கேங் செயினை எடுத்துக்கின்னு அவங்கவுங்கள சாவடிச்சுக்கின்னு இருக்கிற அந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக நம்ம தல அஜித் வராரு. கடைசியில் அந்த கேங்கை பிடிச்சாரா இல்லையா, நம்ம கார்த்திகேயாவை சாவடிச்சாரா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம வினோத் படங்களில் டீட்டெயிலிங்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது நம்ம வலிமை படத்தில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தா எனக்கு அந்த பைக் ஸ்டண்ட் தான். நானே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். வேற லெவலில் இருந்தது. அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட் வரும். உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நம்ம இந்தியன் சினிமாலே அந்த மாதிரி பார்த்துருக்கும் போதும் ஒரு வேற லெவலில் பண்ணியிருந்தாரு நம்ம வினோத். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பயங்கரமான ப்ளஸ்ன்னு பார்த்தா நம்ம தல அஜித் தான். நம்ம தல அஜித் பெர்ஃபார்மன்ஸில் வேற லெவலில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னால் நிறையலாம் இல்லை. இந்த ரெண்டு தான் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எமோஷன் கலந்து ஃபேமிலி பக்கம் படம் நவுரிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் தான் இந்த செகண்ட் ஹாஃப். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமோ குரோஷி தான். ஆனால் அவங்க ஒரு சும்மா லூஸ் ஹீரோயின் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நீட்டான ஹீரோயினாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. ஹீரோயினே சொல்ல முடியாது, அவங்களும் ஒரு கேரக்டர். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் நாங்கள் வேறு மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பிஜிஎம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் பிஜிஎம்லாம் எங்கே வருதுன்னே தெரியல. அந்த விசில் பிஜிஎம் வந்திருக்கும், ஆனால் அது மட்டும் நல்லா இருக்கு. மற்றபடி பிஜிஎம் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியல. ஒரு மெயினான விஷயத்துக்கு வந்திருக்கோம் இப்போ தான். என்னன்னா இந்த வலிமை படம் அஜித் படமா இல்லை நம்ம வினோத் படமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது ஒரு அஜித் படம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வினோத்தோட படம் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், தீரன் அதிகாரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வெறித்தனமான படங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். ஆனால் அது மாதிரி வலிமை படம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த வலிமை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வலிமை படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த வலிமை படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.